பிரைஸ்தலோடு ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சந்தோஷமா இருப்பேன் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும். வேத பகுதியில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 14வது அதிகாரம் அதில் முதல் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உங்களுடைய இருதயம் இன்னைக்கு கலங்கி கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தர் மேலே விசுவாசமா இரு. நீ எந்த காரியத்தில் உன் இருதயம் இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறதோ, எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வந்துருமா, இது மாறாம போயிருமா, இல்லை பிரச்சனையில் முடிந்துருமா நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்தை வைத்து தேவன் மேல் விசுவாசமா இருங்கள். பல நேரங்களில் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் குறையும் பொழுது தான் நம்ம இருதயம் கலங்க ஆரம்பிக்கும். ஆமாம் தானே, எனக்கு வேற வழியே இல்லை, என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் நம்ம இருதயத்தில் ஒரு பயம் நம்மளை சூழும். இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், யார் என்னை காப்பாற்றுவா, யார் இதில் என்னை விடுவிப்பா, எப்படி நான் அதை நான் மேற்கொள்ள போகிறேன், நாளைக்கு ஒரு பெரிய தேவை எனக்கு இருக்குது, எப்படி இதை நான் தாண்டி போக போகிறேன்னு சொல்லி இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருக்கும். ஆனால் ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை விசுவாசித்தால் இருதயத்துக்குள்ள கலக்கம் இல்லாதபடி அந்த தேவைகள் யாவையும் அவர் செய்து முடிக்க ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை தேவ பிள்ளைகளை, ஒருவேளை பிரச்சனை அதிகமாகி உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. அந்த இருதயத்தில் இருக்க எல்லா கலக்கங்களையும் என் தேவன் மாற்ற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால எதையாச்சும் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருதயத்தில் பாரத்தோடு இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் பாரங்கள் எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து இருக்கிறாரு. அந்த பாரத்துக்கு எல்லாம் ஒரு பதிலை இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுப்பாராக. அதனால கவலைப்படாம ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்து இந்த நாளை சந்தோஷமாய் நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.